ஓகே 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 ஓகே. இந்த லைவ் ஓடட்டும், இந்த லைவ் ஓடட்டும், ஓகேவா? ஸோ சாப்பிட்றேன்ப்பா, சாப்பிட்றேன், ஓகேவா? அந்த லைவ் 12 ஹவர்ஸ் மேலே போச்சுன்னா சேவ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காத பட்சத்தில் நம்ம இதிலே கண்டினியூ பண்ணலாம், இதிலே கண்டினியூ.
விட்டீர்களா? அனைவரும் வந்து விட்டீர்களா? ஆரம்பித்து விடுவோமா? ஷால் வி ஸ்டார்ட் கண்ணா? டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்குன்னு பார்த்துடலாமா? எஸ் 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 கண்ணா பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். வந்தாச்சா வந்தாச்சா எல்லாம் 10 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. டக்கு டக்குன்னு பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம். 12 மணிக்குள்ள முடிச்சிடலாம். சொல்லுங்க கண்ணா, சொல்லுங்க கண்ணா. சொல்றா. இப்படி செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணிக்கோங்க. செஷன் லைக் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி விடுங்க. ஓகேவா? செஷன் லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. எஸ் 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 எஸ்டா. ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ஃபயரை போடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. ஒரு ஃபயர் போடுங்க. ஃபயர் வந்து ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு ஃபயரை போடணும். லைக் பண்ணலாம். செஷனில் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்க டக்குன்னு செஷனில், அது இது புது செஷன் இல்லையா? இந்த புது செஷன் அப்படி லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா கண்ணா? அம்புட்டு தான். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் கண்ணா. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, சொல்லுங்க பாப்பா. மேட்ச் பண்ணி சொல்லுங்க. டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி வால்யூம், ரெசிடியூவல் வால்யூம். சொல்லுங்க பாப்போம். வாங்கடா பேக் டு ஃபார்ம் வாங்கடா. ஓகே சோஃபியா. இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. டைம் ஆச்சு. ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ரெசிடியூவல் வால்யூம். எதை சொல்லுவோம் நம்ம? இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சொல்லிடலாம்னா, டைடல் வால்யூம் 500 இதுலேருந்து வரும். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 1000 இருந்தது. ரெசிடியூவல் வால்யூம். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி டா கண்ணா. என்னது? ஆப்ஷன் பி. சூப்பர் நிதிஷ் குமார். ஃபேண்டாஸ்டிக். கோகுல பிரியா, தருண், நான்சி, சத்யா, கலக்கிறீங்கப்பா. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாபுலஸ். ஓகேவா? அதே மெயின் பண்ண. ஓகேவா? lungs are made up of air filled sacs, the alveoli. They do not collapse even after a forceful expiration because lungs are made up of air filled sacs, the alveoli. They did not even collapse after a forceful expiration because of எதனால? சரிங்க சத்யா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பிகாஸ் ஆஃப் என்ன கண்ணா? எதனால? ஓகேவா? அதே தான். ஓகேங்களா? ஸோ ரெசிடியூவல் வால்யூம்
ரெசிடியல் வால்யூம் பேஸ் பண்ணி வரதுனால நம்ம அதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ரெசிடியல் வால்யூம். ஸோ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. ஓகேவா, அப்படியா, சரி, ஓகே. ரெசிடியல் வால்யூம் தான் சத்யா. ஓகே, சூப்பரான ரெசிடியல் வால்யூம். வினீத் சூப்பர்கானா. லித்தீஷ், கோகுலப்பிரியா, தருண். ஓகேவா, இது வந்துட்டு பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது போயிட்டே இருப்போம். தேர்ட் கொஸ்டின். நேம் த chronic respiratory disorder. என்ன கேக்குறாங்க? chronic respiratory disorder caused mainly by the cigarette smoking. cigarette smoking ஆல வரக்கூடிய chronic respiratory disorder என்னன்னு கேக்குறாங்க. cigarette smoking ஆல வரக்கூடிய chronic respiratory disorder என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, படம் போடும்போது போடுவாங்க. ஓகேவா, படம் போடும்போது என்ன பண்ணுவாங்க? புகை பிடிக்க கூடாது, புகை பிடிச்சதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்பைசீமா. ஓகே, என்ன சொல்லுவாங்க? எம்பைசீமா. படத்தெல்லாம் போகும்போது, தியேட்டர்லாம் போகும்போது பார்ப்பீங்களா, எம்பைசீமா இருக்கிறதுனால அந்த பையனுக்கு இந்த ப்ராப்ளம், இந்த பையனுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேம் ஆஃப் chronic respiratory disorder caused mainly by cigarette smoking அது எம்பைசீமா தான். ஓகேவா, சூப்பரா. தருண் போல்ட் கலக்கினீங்க. சபரீஷ், லித்தீஷ் குமார், லூனா, கோகுலப்பிரியா, சத்யா, எஸ் புவனேஷ், வினீத் கலக்கிங்க. சூப்பர். ஓகே. அடுத்து நாலாவது கொஸ்டின். when you hold your breath, which of the following gas changes in a blood would be the first lead to urge to breathe? hold breath. ஓகே, அத சொல்லுங்க. hold your breath, which of the following gas in blood would first lead to the urge to breathe? எது மூச்சு உர்றா பண்ணி அப்படின்னு எது சொல்லும்? எந்த கான்சென்ட்ரேஷன்? எஸ், அந்த முகேஷ் கதை தான். நான் தான் முகேஷ். இப்போ என்ன பண்ணோம்? அதெல்லாம் பழகக்கூடாது. ஓகேங்களா, அவ்வளோதான். எஸ் டாக்கண்ணா, சேம் தான். ஓகேங்களா, முகேஷ் காம்படிஷன். ஓகே, ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரைசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி வருது. சூப்பர். லூனா, புவனேஷ், கோகுலப்பிரியா, தருண், லித்தீஷ், சபரீஷ் கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகேவா, அவ்வளோதான். அதே மெயின் பண்ண டக்குனு முடிச்சிடலாம். நேம் த பல்மனரி டிசீஸ் in which alveolar surface area involved in the gas exchange is drastically reduced due to the damage of alveolar wall damage ஆனதுனால gas exchange drastically reduce ஆகுமா? என்ன pulmonary disease அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்பைசீமாவா, நிமோனியாவா, ஆஸ்துமாவா, இல்ல பிளியூரிசியா? சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க. அதேதான். ஓகேங்களா, ஆல்வியோலர் வால் டேமேஜ் ஆயிட்டு தான் ஸ்மோக்கிங். பார்த்தீங்கன்னா எம்பைசீமாவை இப்படி மாற்றி கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எம்பைசீமாவை இப்படி மாற்றி கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா கண்ணா? ஸோ நேம் ஆஃப் தி பல்மனரி டிசீஸ் which is alveolar surface என்னாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாமல் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் ஆகுது, ஆல்வியோலர் வால் டேமேஜ் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இது எம்பைசீமா அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பர் ரகண்ணா. பட்டுலட்டு ரொம்ப நல்லாச்சுப்பா உங்களை பார்த்து. வணக்கம். புவனேஷ், சத்யா, நான்சி, லூனா, சபரீஷ், தருண் கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகே, பெப்பர் ரோஸ்ட் அவ்வளோதான் டீச்சர், அவ்வளோதான். டியூ டு இன்க்ரீசிங் ஏர்போர்ன் அலர்ஜிஸ் and pollutants, many peoples in urban areas are suffering from respiratory disorder causing wheezing due to எதனால increasing airborne allergens and pollutants, many people in urban areas are suffering from the respiratory disorder causing wheezing due to due to inflammation of bronchi and bronchioles. Due to inflammation of bronchi and bronchioles. எதனால நடக்குது? inflammation of bronchi and bronchioles base பண்ணி நடக்குது. inflammation of bronchi and bronchioles. inflammation of bronchi and bronchioles base பண்ணி தான் நடக்குது. ஓகேவா? inflammation of bronchi and bronchioles. ஓகேவா? B தான்ப்பா, B தான். inflammation of bronchi and bronchioles. ஓகேவா கண்ணா? சூப்பர். நல்லா இருக்கு.
நல்லா இருக்கேன் போட்டு. ஓகேவா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைனா? அவ்வளோதான். அப்போ ஆனால் செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணிவாங்க. டக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், tidal volume and expiratory reserve volume of athlete is 500 ml and 1000 ml respectively. அப்படி இருக்குதான். ஓகேவா, what is the expiration capacity in residual volume is 1200. respiratory capacity என்னவா இருக்கும்? expiratory capacity என்னவா இருக்கும்? RV respiratory residual volume, residual volume வந்து 1200 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கலாம்? என்னவா இருக்கலாம்? என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, என்னவா இருக்கலாம்? இட் இஸ் 1200 வால்யூம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணும்போது எப்படி வருது? 1500 ml 1500 ml வந்துட்டு இருக்கு. ஓகே, எப்படி வந்துட்டு இருக்கு? 1500 ml இருக்கு. சூப்பர் திவ்யா. எஸ் சத்யா, ஹரிகிருஷ்ணன், லிதீஷ், நான்சி, தருண், கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாஸ்டிக். சூப்பர்ப்பா சபரீஷ், ஃபென்டாஸ்டிக்ப்பா. ஓகேங்களா, ஸோ இது என்னவா இருக்கலாம்? 1500 ml கூட இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? 1500 ml கூட இருக்கலாம். ஓகே, அடுத்தது 8th கொஸ்டின். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Select the correct statement. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ராங்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அம்புட்டே தான்ப்பா. Fantastic and fantastic. Intrapulmonary pressure is lower than atmospheric pressure during inspiration. Intrapulmonary pressure is lower than the intrapulmonary pressure is lower than the atmospheric pressure during inspiration. மூச்சு விடும்போது, மூச்சு அப்படி இன்டேக் பண்ணும்போது அந்த intrapulmonary pressure is lower than தான் இருக்கு. ஓகே வாடாக்கண்ணா, அதே தான் 1500 ml. அதுக்கு போனது. ஓகே, சூப்பர். லிதீஷ் குமார், கோகுல பிரியா, தருண், சபரீஷ், நான்சி, அம்பிட்டே தான். ஓகேவா, 9th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். The maximum volume of air a person can breathe in after a forced respiration. அதாவது forced expression பண்ணியாச்சு. அப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வேற வந்து இன்டேக் பண்ண முடியும், அந்த டேர்மை நம்ம என்ன சொல்றோம்? Maximum volume of air a person can breathe in a forced after a forced expiration is known as. ஓகேவா, அதே பேஸ் தான் என்ன வருது? என்ன கெப்பாசிட்டி நம்ம சொல்லுவோம்? வைட்டல் கெப்பாசிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்டான கெப்பாசிட்டி நான் சொல்லுவோம். வைட்டல் கெப்பாசிட்டி, இம்பார்ட்டன்ட் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகே, வைட்டல் கெப்பாசிட்டி. எஸ் ஹரிகிருஷ்ணன், சூப்பர். லிதீஷ் குமார், ஜனனி, சூப்பர்மா. நான்சி, திவ்யா, தருண், சபரீஷ், கோகுல பிரியா. ஸோ இட்ஸ் என்ன இருக்கு? வைட்டல் கெப்பாசிட்டி தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண. என்ன பண்ணுவோம்? வைட்டல் கெப்பாசிட்டி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Total lung capacity is the total volume of air accumulated in lungs at the end of a forced expiration. இது எதை இன்க்ளூட் பண்ணுது? Total lung capacity. அமைதி. டோட்டல் லங் கெப்பாசிட்டி வந்துச்சுனால என்ன வரணும்? அதேதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்கான். அதே பேஸ் தான். டோட்டல் லங் கெப்பாசிட்டி கேட்டுச்சுன்னா அதே பேஸில் தான் நம்ம பண்ணணும். சூப்பர். டோட்டல் லங் கெப்பாசிட்டினது எல்லாமே சேர்ந்தா. ரெசிடியல் வால்யூமு, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமு, டைடல் வால்யூமு, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரெசிடியல் வால்யூமு, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமு, டைடல் வால்யூமு, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவாக்கா, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்றோம்? டோட்டல் லங்ஸ் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறது. எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டோட்டல் லங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே சேர்த்து, எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிடும். ஓகே, சூப்பரா. சத்யா,
ஹரிகிருஷ்ணா, நான்சி, லிதீஷ், ஜனனி, திவ்யா, ஷண்முகப்பிரியா. ஓகே 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 ஓகேம்மா, ஓகேவா. சுபரீஷ், கோகுலப்பிரியா, தருண், ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிள். ஜனனி சூப்பர்மா. மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணுங்க. டிசீஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எதை வச்சு அடிச்சிடலாம்? எஸ், நிமோட்டிக் பாண்ட்ஸ், கர்வ் பிரெயின், ஆக்சிஜன் டிசோசியேஷன், ஹீமோகுளோபின் ஆன்சுலேஷன்ஸ், கார்போனிக், ஆர்பிசி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், ஆல்வியோலர் சென்டர் பிரைமரி சைட்ஸ். ஓகேவா? எஸ்டா 2A 2 எஸ் 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 எஸ். 10th கொஸ்டின் ஆன்சரா? 10th கொஸ்டின் ஆன்சர் இதாம்மா. ரெசிடல் வால்யூமு டென்த்து கொஸ்டின் தான் ஆன்சர் தான் கேன்சர். 12th கொஸ்டின் சொல்லுங்க பாப்போம். 12th கொஸ்டின் சொல்லுங்க. 12th கொஸ்டின் சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனை பேஸ் பண்ணிட்டு இதிலெல்லாம் தப்பான கேள்வி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+, அந்த ஹைட்ரஜன் ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்குது. என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்ச் ஹீமோகுளோபின்ல செப்பரேட் ஆகி போகிறதுக்கு. ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்ச் ஹீமோகுளோபின்ல செப்பரேட் ஆகி போகிறதுக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்ச் ஹீமோகுளோபின்ல செப்பரேட் ஆகி போகிறது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ் வந்து வர்றது ஆப்ஷன் டி தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? எஸ் எஸ் 4 தான்ப்பா, 4 தான்ப்பா. இந்த ஒரு லெசன் தான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவேன். அப்படிங்களா? சரி சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க. ஜனனி, விக்னேஷ். ஓகேங்களா? கெப்பாசிட்டி ஸோ இஸ் பியா. நித்யா, சத்யா என்ன ஆயிடுச்சு? இங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டி என்ன வரும்? டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது எல்லாமே டோட்டலாக ஆட் பண்ணுறது தான் லங் கெப்பாசிட்டி வரும். எப்படி பி வரும்? எல்லாம் சேர்த்து தானம்மா வரும். என்னம்மா கன்ஃபியூஷன் இதில்? என்னம்மா கன்ஃபியூஷன் உங்களுக்கு? வா சத்யா, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டோட்டல் லங் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. டிஎல்சி நம்ம என்சிஆர்டியில் கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஓகேவா? டோட்டல் லங் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. கடைசியில் இருக்கிறது எல்லாமே தான். ஓகேங்களா? ஓகே, பிடிஆர் கரெக்டாக சொல்லியாச்சுல? எஸ் எஸ் எஸ், சூப்பர் ஹரிகிருஷ்ணன்ஸ். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? அடுத்து 12th 13 அடுத்த கொஸ்டின். சில த கரண்ட் ஈவென்ட் தட் அக்கர்ஸ் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்போ கூட கரெக்டான ஈவெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இன்ஸ்பிரேஷன் அப்போ, இன்ஸ்பிரேஷன் கூட நடக்கக்கூடிய கரெக்டான ஈவெண்ட்ஸ்.
மூச்சை இன்டேக் பண்ணும்போது contraction of diaphragm, contraction of external intercostal muscles, pulmonary volume decreases, இல்ல internal pulmonary pressure increases. சொல்லுங்க. Select the current event that occurs during inspiration அப்போ நடக்கக்கூடிய events. Inspiration அப்போ மூச்சை இல்ல உள்ள அப்போ இன்ஸ்பிரேஷன் அப்போ நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதான்ப்பா ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டபிள். ஓகேங்களா, என்ன நடக்கும்? கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கும் கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் நடக்கும். ஓகேவா, ரெண்டுமே தான் கான்ட்ராக்ட் ஆகும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா, சூப்பர் திவ்யா, நிதிஷ் குமார், ஹரிகிருஷ்ணா, ஜனனி, சத்யா, சபரீஷ், கோகுலப்பிரியா, நான்சி, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டபிள்ஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். partial pressure of oxygen and carbon dioxide கொடுத்துட்டாங்க. இந்த சைட் ஆஃப் இதில் ஆல்வியோலியில் டிஃப்யூஷன் பேஸ் பண்ணி அந்த சைட் ஆஃப் டிஃப்யூஷன் என்ன இருக்கும்? partial pressure of oxygen and carbon dioxide at alveoli அந்த சைட் ஆஃப் டிஃப்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. alveoli at the site of diffusion என்ன பேஸ் பண்ணியிருக்கும்? alveoli at the site of diffusion partial pressure னா பர்టిక్యులர் கேஸை பத்தி பேசுறது. பர்టిక్యులர் அந்த கேஸை மட்டும் போய் பேசுறது நம்ம சொல்லுவோம் partial நம்ம சொல்லுவோம். சோ partial pressure of oxygen என்னவா இருக்கு? 104. partial pressure of carbon dioxide என்னவா இருக்கு? 40 இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டான. சூப்பரா சபரீஷ். ஸ்டடி நீட். ஓகே, கோகுலப்பிரியா, மது, நிதிஷ், ஜனனி, திவ்யா. ஓகேவா, சோ இட்ஸ் ஆப்ஷன் டி ஆப்ஷன் 4 தான். ஓகே, டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். செலக்ட் த ஃபேவரபிள் கண்டிஷன் ரிக்வயர்டு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் at the alveoli. Select the favorable condition required for the formation of hemoglobin at the alveoli. Favorable condition என்னது? required hemoglobin வர்றதுக்கு. hemoglobin பஸ் ஏறதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பஸ் ஏறதுக்கு favorable condition என்னது? இப்பதான் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, எஸ்டா கமான் எல்லாம் ஆன்சர் பண்ணாம இருக்காதீங்க. சீக்கிரம். ஓகே, எப்படி இருக்கணுமா? எது ஹீமோகுளோபின் தான். ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகணும். ஆக்சிஜன் ஆகணும், ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகணும். அப்ப என்னவா இருக்கணும்? ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பிரசன்ட் இருக்கணும், லோ அமௌண்ட் ஆஃப் PCO2, லோ அமௌண்ட் ஆஃப் H+, அண்ட் லோ டெம்பரேச்சர் இருக்கணும். ஓகே, சோ ஆப்ஷன் டி தான் இருக்கணும். எது ஐயா இருக்கணும்? ஒன்லி பார்ஷியல் பிரஷர். எதோட பார்ஷியல் பிரஷர் நம்ம கால்குலேட் பண்றோம்? நம்ம ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் நம்ம கால்குலேட் பண்றப்போ அந்த PO2 தான் ஐயா இருக்கணும் நம்ம. ஓகேவா கண்ணா? சூப்பரா விக்னேஷ், கோகுலப்பிரியா, சபரீஷ். பஸ் ஸ்டாப் அதே தான். பஸ் வந்து இறங்கும் பார்த்தீங்களா, அதே பேஸ் பண்ணி தான். ஓகேவா, திவ்யா, விக்னேஷ், சபரீஷ், சூப்பர் தருண், ஜனனி, கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டபிளஸ் கண்ணா. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Which of the following is not a functions of conducting part of respiratory system? Not the function கேட்குறாங்க. Not the functions of the conducting part of respiratory system. Which of the following is not a functions of the conducting part of the respiratory system? எல்லாருக்கும் தூக்கம் வருது போல, காலையில இருந்து எந்திரிச்சிட்டு இருக்காங்க, தூக்கம் வருது போல. ரைட்டு தான்டா கண்ணா, நீ உறங்கடா, அப்படி உறங்கிட்டு இருக்கீங்களா? ஓகே, என்னது? provide surface for the diffusion of oxygen and carbon dioxide. என்ன பண்ணுது? provide surface. எதுக்கு? diffusion for oxygen and carbon dioxide கான diffusion provides பண்ணுது. provide surface for the diffusion of oxygen and carbon dioxide. ஓகே கண்ணா, so it's 4 தான். விக்னேஷ், சூப்பர். ஜனனி, நிதிஷ், கோகுலப்பிரியா, திவ்யா, சிவா, ஸ்டடி நீட். ஓகே, ஃபென்டாஸ்டிக். நம்ம டக்கு முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, இதில் 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்காது, இதில் 15+ கொஸ்டின் தான் இருக்கும். 17 கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு தூக்கம் வரும் தெரிஞ்சுக்கிட்டே நான் 17 கொஸ்டின் தான் இருக்கு. ஓகே, டக்கு முடிச்சிடலாம். Under normal physiological condition in human beings, every 100 ml of oxygenated blood can deliver dash ml of oxygen into a tissue. 100 ml of oxygenated blood வந்துட்டு எத்தனை ml ஆகுது கொடுக்கும்? each 100 ml
each 100 ml ரொம்ப ரொம்ப முக்கியம். each 100 ml எத்தனை ml of oxygen கொடுக்குது? எத்தனை கொடுக்குது? அதேதான் எத்தனை கொடுக்குது? 5 ml of 5 ml of oxygenated to the tissue. எத்தனை கொடுக்குது? 5 ml of oxygenated to the tissue. ஓகே 5 ml தான் கொடுக்குது. ஓகேடா கண்ணா 5 ml of oxygenation to the tissue. சூப்பர் ஜனனி, விக்னேஷ், புவனேஷ், கோகுலப்பிரியா, எஸ் சத்யா, திவ்யா, மது, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ் கண்ணா. ஓகேவா? அம்புட்டு தாண்டா பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகேவா? மெக்கானிசம் தெரியும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறதா மெக்கானிசம். ஆர்சி ஹீமோக்ளோபின் போகும், அப்புறம் கார்பபிலோ ஹீமோக்ளோபின் வந்து ப்ளஸ் ரெசென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபேண்டாஸ்டிக். பாடி ஃப்ளூயிட்ஸ் பார்த்துலாமா? பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அப்படியே பார்த்துலாமா? டக்கு பார்த்து முடிச்சிருவோமா? ரெடியா? 4 ml வந்து கார்பன் டை ஆக்சைடு பேஸ் பண்ணி வந்துடும். 4 ml இதில் வருது, கார்பன் டை ஆக்சைடு பேஸ் பண்ணி வந்துட்டு. ஓகேவா? எஸ் டா கண்ணா பார்த்துலாமா? பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பார்த்துலாமா கண்ணா? நம்ம டக்கு முடிச்சிருவோம். எஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். அது என்ன டைலாக் ஆச்சே? ஓகே மேட்ச் தான் ஐட்டம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு மேட்ச் தான். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். கோக்காலஸ்டிக் ஐயோ இவனுங்களாம் வச்சுக்கினி. சரிடா மேட்ச் பண்ணுங்கடா. மேட்ச் பண்ணுங்க. எது வரும்? ஃபைப்ரினோஜன், கோல்புமின், ஆல்புமின் மூணே தான் கொடுத்துருக்காங்க. ஃபைப்ரினோஜன், குளோபுமின், ஆல்புமின் அப்படி மூணே தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்மோட்டிக் பேலன்ஸா, பிளட் கிளாட்டிங்கா, டிஃபென்ஸ் மெக்கானிசமா? நான் கண்டுபிடித்து விட்டேன். நீங்க சொல்லுங்க பாப்போம். அம்புட்டே தாண்டா. ஒண்ணு வச்சு கண்டுபிடிச்சலாம். ஃபைப்ரினோஜன் வச்சு கண்டுபிடிச்சலாம். ஃபைப்ரினோஜன் டிட்டர்மைன் பண்ணுது பிளட் கிளாட்டிங். ஓகேவா? டூல ஆரம்பிக்கிறது, இதுதான் ஆரம்பிக்குது. ஸோ சி அப்படியே வச்சு தட்டி விட்டு போயினே இருக்கணும். எப்படின்னா போயினே இருக்கணும். ஓகேவா? குளோபுலின் என்னவா இருக்கு? டிஃபென்சிவ் மெக்கானிசம், ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ் இந்த ஆல்புமின். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி தான் கண்ணா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர் நான்சி, புவனேஷ், விக்னேஷ் கலக்கிறீங்கப்பா. கோகுலப்பிரியா, சிவா, திவ்யா, மது, சபரீஷ், ஜனனி, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாம். செகண்ட் கொஸ்டின் அதே ஒரு மேட்ச் தான். ஆனால் மேட்ச் தான் முக்கால்வாசி கேட்பாங்க. ஏன்னா மேட்ச்ல இருந்து நீங்க என்ன முன்னாடி சொல்லிப்பேன், மேட்ச்ல வந்து நீங்க நிறைய ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் கம்மியான மார்க் தான் வரும். இப்போ இது ஒன்னே ஒரு வாட்டி கேட்டதால நீங்க 4 மார்க் கொடுக்கலாம். ஆனால் நீங்க பாருங்க மூணு சேர்த்து வச்சு இது 3க்குமே 4 மார்க் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே? ஸோ மேட்ச் படிச்சு வச்சுக்கோங்க. மேட்ச் கரெக்டாக எலிமினேட் பண்ண கற்று வச்சுக்கோங்க. தெரியலனா கூட எலிமினேட் பண்ண கற்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரைகஸ்பீட் வால்வ், பைகஸ்பீட் வால்வ், செமிலூனார் வால்வ் இருக்கு. ட்ரைகஸ்பீட், பைகஸ்பீட் அண்ட் செமிலூனார் வால்வ் இருக்கு. ஓகேவா? Second one, tricuspid valve, bicuspid valve, semilunar valve. மூணு valve தான். லப்பு டப்புன்னு இதெல்லாம் சவுண்ட் வருது. இந்த valve opening closingல தான் சவுண்ட் வருது. ஓகேவா? tricuspid valve, bicuspid valve, semilunar valve அப்படின்றது நல்லா பார்த்துடுங்க. ரொம்ப ஈஸி தான். tricuspid valve, bicuspid valve, semilunar valve. ட்ரை, பை, செமி. ஒன்றை வச்சாலும் அடிச்சிடலாம்டா. இதுக்கு என்ன பார்த்தீங்க? ட்ரைகஸ்பீட் வால்வ் என்னது? ரைட் ஆர்டியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் ஆர்டியாலும் ரைட் வென்ட்ரிக்கலும் போகிறது. ஓகேவா? ரைட் ஆர்டியா, ரைட் வென்ட்ரிக்கல் அப்படி கீழே போகிறது. ஆர்டியாலேருந்து வென்ட்ரிக்கல் போகிறது. ஓகேவா? பைகஸ்பீட் வால்வ் என்னவா இருக்க போகுது? லெஃப்ட் ஆர்டியாலேருந்தும் லெஃப்ட் ஆர்டியாலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். செமிலூனார் வால்வ் பிட்வீன் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்மனரி ஆர்டரி. நான் டயக்ராம் போடும்போது சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இங்கிருந்து வெளியே போகுது. ஓகே? பல்மனரி ஆர்டரி அப்படி வெளியே போகுது. அதை நம்ம என்ன சொல்றோம்? செமிலூனார் வால்வ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? சூப்பரா ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகேங்களா கண்ணா? ஏதான ஜனனி. ஓகேங்களா? ஓகேவா? எஸ் நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகேடா. ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கு? ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன் adult human RBCs are enucleated. Which of the following statement is most appropriate for the explanation? எதெல்லாம் கரெக்டா இருக்கு? adult human RBCs are enucleated.
ஆரஞ்சு சாப்பிட்றீங்க, ஹெல்த்தி ஃபுட்டா, டயட்டாமா, ஏதாவது டயட்டா? ஓ ஓகே ஓகே ஓகே. சரி இது சொல்லுங்க பார்ப்போம். அடல்ட் ஆர்பிசிஸ் ஆர் ரெனுலியேட்டட். எதெல்லாம் கரெக்டாக இருக்கு? They do not need to reproduce. They are somatic cells. They do not metabolize all their internal spaces available for oxygen and transport. இதில் all their internal space is available for oxygen transport. எல்லா internal space எதுக்கான available இருக்கு? Oxygen transport. All the internal space are available for internal transport தான். ஓகேங்களா? So option 4 தான். சூப்பர் ஜனனி. ஓகேவா? only 4 தான். only 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, only 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வர்றா டைலாக்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஓகேவா? ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா? அடுத்தது reduction of pH of blood will. reduction of pH of blood என்ன பண்ணும்? reduction of pH of blood. ஓகே கிருஷ்ணன். ஓகே, சூப்பர் தீபிகா. இதுக்கு வாங்க. reduction of pH of blood. reduction of pH of blood will என்ன பண்ணும்? reduction of pH of blood. சர்ரா ஆன்சர் பண்ண நம்ம டக்கு சக்குன்னு முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆன்சர் பண்ணுங்க. அதேதான்ப்பா. ஓகேவா? So decrease the affinity of hemoglobin with oxygen. தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? என்ன பண்ணும்? reduction of pH of blood will என்ன பண்ணும்? decrease the affinity of hemoglobin with oxygen. தான். ஓகேவா? சூப்பரா. விக்னேஷ் சூப்பர்ப்பா. நான்சி, சபரீஷ், திவ்யா, தீபிகா, கோகுலப்பிரியா, டிஜான், ஜனனி, சிவா. So it's சீதா. ஓகேங்களா? decrease the affinity of hemoglobin with oxygen. ஓகேவா? அடுத்தது blood pressure in the pulmonary artery. ஓகேவா? போர் அடிக்குது எல்லாருக்கும். blood pressure in the pulmonary artery என்ன சொல்லுவோம்? blood pressure in the pulmonary arteries. பல்மனரி ஆர்டரியில விட மோரா இருக்குங்க பல்மனரி வெயின்ல. மோர் தேன் தட் என்ன? பல்மனரி வெயின். ஓகே, பல்மனரி ஆர்டரியோட மோர் தேன் தட் எதுல இருக்கும்? பல்மனரி வெயின்ல இருக்கும். ஓகேவா கண்ணா? சூப்பர். யார் கரெக்டா சொன்னீங்க? சந்தோஷ், நான்சி, சிவா, சபரீஷ். கலக்கிறீங்க. சூப்பர். அவ்வளோதான். அதேதான். which one of the following is correct? எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டுருங்க. which one of the following is correct? பிளட் எப்படி பிரிப்போம்? 3 விதமா பிரிச்சிருப்போம். எப்படி? பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி. இந்த பிளாஸ்மா ஒன்று வரும், ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி எரித்ரோசைட்ஸ்ல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி டாக்கண்ணா. ஓகேவா? சூப்பர் கோகுலப்பிரியா, சிவா, விக்னேஷ், அக்ஷயா, அகைன் சத்யா. சூப்பர்மா. திவ்யா, நான்சி, டிஜான், சபரீஷ். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகே, நம்ம சொல்ற மாதிரி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா? அதேதான். ஓகேங்களா? எரித்ரோபோயிசிஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? லிவரா, ஸ்ப்ளீனா, ரெட் போன் மேரோவா, கிட்னியா?
எதில் ஸ்டார்ட் ஆகும்? எரித்ரோசைட்ஸ் இல்லை, எரித்ரோபோயசிஸ். பரவாயில்லையே 10th ஆன்சர் பண்ணி இது பண்றீங்களே. யூ ஆர் ஃப்ரம், ஐ ஆம் ஃப்ரம் இந்தியன்மா. அகைன் தான் அதே சேம் தான். எரித்ரோபோயசிஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது? ரெட் போன் மேரோட. எதில் ஸ்டார்ட் ஆகுது? ரெட் போன் மேரோட ஸ்டார்ட் ஆகுது. எதில் ஸ்டார்ட் ஆகுது? ரெட் போன் மேரோட ஸ்டார்ட் ஆகுது. சூப்பரா சீதாம்பா, ஜனனி, அதேதான், நான்சி, தருண், விக்னேஷ், திவ்யா, சிவா, ஜனனி, ஹரிகிருஷ்ணா. ஓகேவா? சூப்பரா, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா? 𝑬𝒙𝒑𝒧𝒏. ஸோ ரெட் போன் மேரோல தான் எரித்ரோபோயசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெட் போன் மேரோல தான் எரித்ரோபோயசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்துட்டு டாக்டர்ஸ் யூஸ் ஸ்டெத்தோஸ்கோப். டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டெத்தோஸ்கோப். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக போறீங்க, நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஹியர் த சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் த ஈச் கார்டியாக் சைக்கிள். ஒரு கார்டியாக் சைக்கிள். The second sound is heard when? The second sound is heard when? டப்பா லப்பா டப்பு 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 எப்போ கேட்கும் அப்படின்னு கேட்குறேன். எப்போ கேட்குமா? செமினோனா valves closed down after the blood flows into the vessels in the ventricles. வெசல்ஸ்ல இருந்து வென்ட்ரிகல்ஸ் போனதுக்கு அப்புறம், வெசல்ஸ் into the வென்ட்ரிகல்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் செமினோனா valves க்ளோஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து டப்பு சவுண்ட் கேட்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். சூப்பரா. எஸ் டாக்கண்ணா. எஸ் ஹரி கிருஷ்ணன். சூப்பர். தருண், ஜனனி, ஓகேவா, விக்னேஷ், பைரட்ஸ், ஃபென்டாஸ்டிக்பா. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு ஆப்ஷன் பி. இது 9th ஒன். அடுத்த கொஸ்டின். 9th 10th போயிட்டேன். Blood pressure is a mammal's aorta is maximum during. Blood pressure in the mammalian aorta is maximum during. Blood pressure in the mammalian aorta is maximum during. எதில் இருக்கும்? எதில் அதிகமாக இருக்கும்? blood pressure mammalian aorta maximum during systole of left ventricle. எதில் இருக்கும்? systole of left ventricle அதிகமாக இருக்கும். blood pressure in the mammalian aorta is maximum during எதில்? systole of left ventricle. ஸோ ஆப்ஷன் பி தாங்கண்ணா. எஸ் systole of ventricle. ஓகேவா, diastole கண்டிஷனில் கிடையாது, systole கண்டிஷன், systole of left ventricle அப்போ அதிகமாக இருக்கும். ஓகேவா, எஸ்டா சந்தோஷ், எஸ்டா ஜனனி. ஓகேவா, சூப்பராகண்ணா. ஃபைன். கோகுலப்பிரியா. எஸ் systole of left ventricle அப்போ அதிகமாக மேக்ஸிமம் நான் பார்க்க முடியும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Which one of the following animals have two separate circulatory pathway? ரெண்டு separate circulatory pathway உள்ள animals எது அப்படினாங்க. Which one of the following animals have two separate circulatory pathway? Which one of the following animals? They two separate circulatory pathway டாக்கனா, two separate circulatory pathway. இல்ல, ஃப்ராக் வராது. என்ன வரும்? வெயில் வரும். வெயில். ஆப்ஷன் பி. ஃப்ராக் வராது, வெயில் வரும். ஆப்ஷன் பி, வெயில் வரும். ஓகேவா, சூப்பரா. சிவா, ஹரிகிருஷ்ணா, சந்தோஷ், ஜனனி. ஓகேவா, ஸோ இது என்ன வரும்? வெயில் வரும், ஃப்ராக் வராது. என்ன வரும்? வெயில் வரும். ஃப்ராக் வராதுக்கண்ணா, வெயில் வரும். ஓகேங்களா, அடுத்து ப்ளூ வெயில். கேம் ஆடிருக்கீங்களா? கேம் ஆனா உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. ஓகேவா. ஹவு டு parasympathetic neural signals affect working of heart? ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட்டை வந்துட்டு பாராசிந்தட்டிக் நியூரல் சிஸ்டம் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னாங்க. பாராசிந்தட்டிக் நியூரல் சிஸ்டம் கண்ணா, மேமல்ஸ் கண்ணா 4th சேம்பர் ஹார்ட் இருக்கு, 2 வேல்ஸ்ல போயிட்டு இருக்கும். How do parasympathetic neural signals affect the working of heart?
நம்மளோட ஃபோர்த் சேம்பர் ஹார்ட் இருக்கு வெயில்ஸுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் சென்று டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு இதில் போகும். ஓகே, அதான் டூ சர்க்குலேட்டரி பாத்வேல அந்த பேஸ் நடந்துட்டு இருக்கு. சர்க்குலேட்டரி பாத்வே அப்படின்றோம். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, எப்படி ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது? சூப்பரா. ரெடியூஸ் போத் ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட். என்ன இதை ரெடியூஸ் பண்ணுது? போத் ஹார்ட் ரேட்டையும் கார்டியாக் அவுட்புட்டையும் ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் போத் ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட். ஓகே, சூப்பரா விக்னேஷ், ஜனனி கலக்கிறீங்க. பைரட்ஸ் ஃபென்டாஸ்டிக்வா, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் பா. நம்ம சொல்ற மாதிரி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் பா. ஓகேவா, சூப்பர். வாட் வுட் பி த ஹார்ட் ரேட் of the person if the cardiac output is a 5-liter blood volume in the ventricles at the end of the diastole is 100 ml and at the end of the ventricular systole is 50 ml இருந்துச்சுனா what would be the heart rate of the patient? என்னவா இருக்கும் heart rate of the patient? எத்தனை பீட்ஸ் அடிக்கும்? லப்புக்கு எத்தனை பீட் அடிக்குமா? 50. அப்படியே கால்குலேட் பண்ணலாம்ப்பா. அப்படியே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. எத்தனை பீட் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 பீட்ஸ் அடிக்குமா? எத்தனை பீட்? 100 பீட்ஸ் பெர் மினிட். ஆப்ஷன் சி தாக்கணும். ஆப்ஷன் சி. சூப்பர் சந்தோஷ் ஆன்சி கரெக்டாக தான் சொன்னீங்க. ஓகேவா, ஃபென்டாஸ்டிக். ஓகேவா, ஸோ 100 பீட்ஸ் பெர் மினிட்ஸ் எவ்வளோ? 100 பீட்ஸ் பெர் மினிட்ஸ் வந்து லப்புக்கு டப்புக்கு அடிக்கும். ஓகேவா, அடுத்தது மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். பி வேவ், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், டி வேவ், ரிடக்ஷன் இன் சைஸ். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. இங்கே 5 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. எஸ் கோகுல பிரியா, கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கப்பா. P wave என்னது? Depolarization of T wave RTF. QRS complex என்ன பண்ணுது? Depolarization of ventricles. T wave என்ன பண்ணுது? Repolarization of ventricles. Reduction in size என்ன பண்ணுது? Coronary system. ஓகே, அப்போ 5th இல்லவே இல்லை. ஆப்ஷன் ஏப்பா. ஆப்ஷன் ஏ. சூப்பரா. தருண், கோகுல பிரியா, பைரட்ஸ், ஹரிகிருஷ்ணா, விக்னேஷ். ஓகேவா, ஸோ என்னவா இருக்கு? இட்ஸ் ஆப்ஷன் ஏ. என்னவா இருக்கு? இட்ஸ் ஆப்ஷன் ஏவா இருக்கு. ஆப்ஷன் ஏவா இருக்கு. ஓகேவா கண்ணா? ஓகே, ஆப்ஷன் ஏவா இருக்கு. 13 தான் ஆப்ஷன் ஏவா தான் இருக்கு. ஓகேவா, சூப்பர்மா. ஓகே, இஸ்டிமியா மீன்ஸ் கண்ணா, இஸ்டிமியா அப்படின்றது வந்து என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு ரத்தம் போகலை அப்படின்ற கண்டிஷன் தான். ஓகேவா, தேவையான அளவுக்கு வந்துட்டு ரத்தம் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகாதனால டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகி டெத் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குமா அதுக்கு. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான். A marriage between a male with a blood group A and a female with a blood group B. The progeny had either a blood group of AB or B. What could be the possible genotype of parents? Genotype of parents என்னவா இருக்கலாம்? Genotypes of parents என்னவா இருக்கலாம்? Male blood group A and a female with blood group B. அங்க progeny either the blood group of AB or AB or B ல இருக்குமா? அப்போ உங்க genotype of parents என்னவா இருக்கும்? நல்லா பாருங்க. எஸ் தான் நான்சி. சூப்பர் நான்சி. ஓகேவா, சூப்பரா. தருண், நான்சி, திவ்யா. ஒரே நிமிஷம்ப்பா.
antigen A male, B female. ஓகேவா மெயிலு ஃபீமேல் ஓகேவா சூப்பரா சூப்பரா சூப்பர் கோகுலப்பிரியா புவனேஷ் திவ்யா தருண் நான்சி ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கு ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே சூப்பராக அதே மாதிரி 15th ஒன் ஆல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நோடல் டிஷ்யூஸ் ஆர் ஆட்டோ எக்ஸைட்டபிள் ஆல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நோடல் டிஷ்யூ இருக்கு ஆட்டோ தனியாகவே எக்ஸைட் ஆகும் ஆட்டோ எக்ஸைட்டபிள் வை டஸ் எஸ்ஐ நோட் ஆக்ட் அஸ் அ நார்மல் பேஸ் மேக்கர் எதனால எஸ்ஐ நோட் மட்டும் நார்மல் பேஸ் மேக்கர் ஆட் பண்ணுறோம் ஆனால் ஒரு நல்லா பாருங்க SI node is the only component to generate threshold potential. இல்ல நல்லா பாருங்க ஓகே என்னதுன்னா SI node has the highest ratio of depolarization. SI nodeல highest ratio of depolarization இருக்குது ஓகே SI node தான் என்ன இருக்கு highest ratio of depolarization இருக்கிறதுனால ஓகே ஆப்ஷன் 4 எஸ் தரும் ஓகே highest ratio of depolarization rate of depolarization இருக்கிறதுனால ஓகே SI node வந்து highest rate of depolarization இருக்கிறதுனால தான் SI nodeல வந்துட்டு நார்மல் பேஸ் மேக்கர் வந்துட்டு ஆட் பண்ண முடியல அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே ஆப்ஷன் 4 இருக்கணும் ஓகே ஆப்ஷன் 4 அடுத்த क्वेश्चन ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்ததுல பிடிச்சிடலாம் A specialized nodal tissue embedded in the lower corner of the right atrium, close to the arterioventricular septum, delays the spreading of impulses to the heart apex about 0.1 seconds. The delay allows என்ன allow பண்ணுது அந்த delay என்ன allow பண்ணுது depolarization பண்ணதுனால தான் ஆட் பண்ண முடியாது நார்மல் பேஸ் மேக்கர் அதனால ஆட் பண்ண முடியாது depolarization பண்றதுனால தான் இது ஏன்னா சொல்லுங்க நாளை கொஸ்டின் பார்த்தலாம் அப்புறம் குட்டி பிரேக் எடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா நம்ம கண்டினியூவா பார்க்க வேணாம் நம்ம குட்டி பிரேக் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா எஸ் கொஞ்சம் டஃப் தான் ஓகேவா இந்த வென்ட்ரிக்கிள் இஸ் எம்டி கம்ப்ளீட்லி இல்ல வென்ட்ரிக்கிள் கம்ப்ளீட்டா எம்டி ஆகாது வென்ட்ரிக்கிள் கம்ப்ளீட்டா எம்டி ஆகாது எது எம்டி ஆகும் ஆர்டிக்கிள் தான் எம்டி ஆகும் என்ன ஆகா ஆர்டிக்கிள் தான் கம்ப்ளீட்டா எம்டி ஆகும் ஓகேவா ஸோ இட்ஸ் 4 ஆப்ஷன் 4 ரக்கண்ணா எஸ் புவனேஷ் ஓகேவா ஸோ இட்ஸ் 4 எஸ் சிவா ஓகேங்களா ஆப்ஷன் 4 தான் அடுத்த கொஸ்டின் which of the following in the condition cause erythroblastosis fetalis erythroblastosis படிச்சிருப்போம் இல்லையா ஆன்டிஜன் மாறி இருக்கிறது நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஆன்டிஜன் மாறி இருக்குது erythroblastosis fetalis எதை காஸ் பண்ணும் ஓகேவா மாறி இருக்கிறது அப்படி இருக்கிறது மாறி இருக்கிறது ஓகேவா சூப்பரா இருக்கணும் ஆப்ஷன் பி மதர் RH நெகட்டிவா இருக்கிறது ஃபீட்டஸ் வந்து RH பாசிட்டிவா இருக்குது சூப்பரா பைரட்ஸ் கோகுலப்பிரியா ஜனனி விக்னேஷ் தருண் சிவா இதே மெயின் பண்ணுங்க சூப்பரா ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாபிளஸ் ஓகேங்களா அடுத்து which of the following columns eosinophils basophils neutrophils and lymphocytes என்ன பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் சூப்பர்மா பிரியா சூப்பர் புவனேஷ் பிரியா ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு அடிச்சிடலாம்ப்பா ஓகே ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு பேசோஃபில்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் ஃபேகோசைட்ஸ் இம்யூனோசைட்ஸ் லிம்போசைட்ஸ் ஓகேவா ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி தாக்கண்ணா அகைன் பி எஸ் சத்யா இட்ஸ் ஆப்ஷன் பி தான் சூப்பர் புவனேஷ் சபரீஷ் தருண் விக்னேஷ் ஓகேவா பைரட் சிவா சூப்பர் ஓகே இது என்ன இருக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கு ஆப்ஷன் பி தான் அகைன் ஓகேவா ஜஸ்ட் 2 more question to go the QRS complex is a standard ECG represent the QRS complex in a standard ECG எதை represent பண்ணுது
The QRS complex in a standard ECG represent repolarization of ventricles, depolarization of auricles, repolarization of auricles, இல்ல depolarization of ventricles. அதேதான்ப்பா depolarization of ventricles. சூப்பர் இருக்கணும். ஓகே, என்னது depolarization of ventricles டிட்டர்மைன் பண்ணுது. சூப்பர் 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 தருண். விக்னேஷ், கோகுலப்பிரியா, பைரஜ், சிவா, ஜனனி, நான்சி, சூப்பரா சூப்பரா. புவனேஷ், சூப்பர். டீப்ளோலைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ், ஆப்ஷன் 4 டீப்ளோலைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் தான் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதேதான். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். ஐயோ, கணக்கு தெரியாது, தெரிஞ்சு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். விச் என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் இன்ஆக்டிவ் ஃபைப்ரோனோஜன்? இன்ஆக்டிவான இருக்கிற ஃபைப்ரோனோஜனை ஃபைப்ரின்ஸா ஆக்டிவ் ஃபார்ம்ல மாத்துறது எது ரெஸ்பான்சிபிளா இருக்கு? எது ரெஸ்பான்சிபிளா இருக்கு? கடா என்சைம் கேட்டிருக்காங்க. எது? ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரின் த்ரோம்பின் ஃபார்ம் ஆகிறது தான் த்ரோம்போகைனேஸ் வரும். ஓகேவா? ஆப்ஷன் 4 த்ரோம்பின் தான். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் நம்ம த்ரோம்போகைனேஸ் தேவைப்படும். த்ரோம்பின் தான். ஆப்ஷன் 4 த்ரோம்பின் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. கோகுலப்பிரியா, சிவா, விக்னேஷ், திவ்யா, தருண் கலக்கிட்டீங்கப்பா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஸோ த்ரோம்பின் தான் அதுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கு. இந்த என்சைம்ஸ் வந்து ஃபைப்ரினோஜென்ஸ்ல இருந்து என்னக்கன்னா ஃபைப்ரினோஜென்ஸ்ல இருந்து ஃபைப்ரினா ஃபார்ம் பண்றது. என்னது? த்ரோம்பின் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? சூப்பரா. அதே மெயின்டைன் பண்ணுங்க. எஸ் த்ரோம்பின் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அடுத்து அவ்வளோதான்ப்பா, முடிச்சாச்சு. எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் எலிமினேஷன் நம்ம 11 o'clock பார்க்கலாம். 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 11 o'clock நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் வந்து நம்ம 11 o'clock பார்த்துக்கலாம். 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 10 minutes பிரேக் எடுத்துவாங்க. நம்ம 11 o'clock பார்த்துடலாம். ஓகேவா? 12 o'clock முடிக்க ட்ரை பண்ணுவோம். 12 o'clock எப்படி முடிக்க ட்ரை பண்ணலாம். சீக்கிரம். ஓகேவா? பண்ணக்கூடாது. எஸ்.
டக்கடா பார்த்துலாமா? நம்ம டக்கு 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 12 மணிக்குள்ள முடிக்கணும்னா நம்ம டக்கு பார்த்தா 4 சாப்டர் இருக்கு. 4 சாப்டரோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துலாம். நீங்கள் ஆன்சர் அப்படியே சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சா மட்டும் கேளுங்க. நான் அந்த பேர் படிக்கலண்ணா, ஏன்னா நமக்கு பேர் படித்தா தான் கொஞ்சம் டைம் அதிகமாக போயிட்டு இருக்கும். நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். பேருக்கு படிக்காமல் வந்து இந்த 1 மணி நேரத்தில் 4 கொஸ்டின் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? ரெடியா? ஓகேவா? பேர் படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. நம்ம டக்கு 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 டக்குன்னு பேர் படிக்காம இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ பேர் படிக்க மாட்டேன். ஸோ பேர் படிக்கல யாரும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். மேட்ச் த எக்ஸ்கிரிட்டரி டிஸார்டர் கிவன் இன் காலம் 1 அண்ட் காலம் 2. மேட்ச் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. சீக்கிரம் முடிச்சிடலாம். 12 மணிக்குள்ள அப்படியே முடிச்சிடலாம். 4 சாப்டர் தானே, 4 சாப்டர் டக்கு செக்கு 80 கொஸ்டின். ஓகே சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம். கிளைக்கோசூரியா. இதை வச்சு அடிச்சிருப்பீங்க. எஸ், ரொம்ப ஈஸியா. பிரசன்ஸ் ஆஃப் கவுட் வந்து என்ன பண்ணுது? அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். ஆப்ஷன் சி தான்ப்பா, ஆப்ஷன் சி தான். ரீனல் கால்கஸ் என்னது? மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ்டு சால்ட் இந்த கிட்னி. குளோமரஸ் நெஃப்ரின்ஸ் என்ன பண்ணுது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமரலி. ஓகேவா? சூப்பரா ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? சி தான் ஆன்சர். ஓகே, என்ன ஆன்சர் இருக்கு? சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபங்க்ஷன் given below in the column 1 with the respiratory structure given. சொல்லுங்க, மேட்ச் பண்ணுங்க. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யூரின், ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின். 5 இருக்கு. கரெக்டா மார்க் பண்ணுங்க. இது ஒன்று வச்சு அடிக்க முடியாது, பட் இருந்தாலும் சொல்லுங்க. சாரி. ஓகேவா? இது எப்படி பேஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னா, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். எஸ், malphaging tubules, concentration of urine, Henle loop, transport of urine, ureter, storage of urine, urinary bladder. ஓகேங்களா? சூப்பர். அப்போ அதை பேஸ் பண்ணி வரும்போது இட்ஸ் ஆப்ஷன் பி தான் காணும். ஓகேங்களா? ஹாய் பவன். ஓகே, இது என்னவா இருக்கு? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, என்னது? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எஸ், மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது ஸ்டேட் த ஃபாலோயிங் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது சொல்லுங்க. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? which is the correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is the correct statement சொல்லுங்க. which is the correct statement? which is the correct statement? come on ரா. என்ன நிலம்? The descending loop of Enzyme loop permeable to electrolytes. Ascending loop of Enzyme loop is impermeable to water. என்னதுன்னா, the ascending limb of the loop Enzyme is impermeable to water. என்னவா இருக்கு? It's impermeable to water இருக்கு. So option D. ascending limb வந்து என்னவா இருக்கு? Impermeable to water இருக்கு. ஓகேவா? என்னவா இருக்கு? Yes, தருண். Okay, is impermeable to water இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். The decrease in blood pressure volume will not cause the release of. Decrease in blood pressure volume will not cause the release of. எதை ரிலீஸ் பண்ண விடாது? Not cause the release of. Decrease in a blood pressure volume will not cause the release of.
சூப்பர் கண்ணா ஓகே எது ரிலீஸ் பண்ணாது arterial natriuretic factors okay decrease in the blood pressure volume will not causes the release of arterial natriuretic factor option A டக்கண்ணா ஓகே சூப்பர் option A தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த क्वेश्चन in mammals which blood vessels would normally carry a largest amount of urea mammals-ல எந்த blood vessels normally carry largest amount of urea mammals எது கேரி பண்ணி போகும் அப்படின்னா hepatic vein எது கேரி பண்ணுது hepatic vein தான் கேரி பண்ணுது எது கேரி பண்ணுது hepatic vein தான் கேரி பண்ணுது ஆப்ஷன் சி கண்ணா ஆப்ஷன் சி human urine is usually acidic because நம்ம யூரின் வந்து அசிடிக்கா இருக்கு எதனால நம்ம யூரின் வந்து அசிடிக்கா இருக்கு சொல்லுங்க பாப்போம் எதனால நம்ம யூரின் வந்து அசிடிக்கா இருக்கு அதேதான்ப்பா ஓகேவா hydrogen ions are actively secreted into a filtrate hydrogen ions வந்து actively secreted into a filtrate தான் ஆப்ஷன் சி hydrogen ion வந்துட்டு actively filtrated தான் தெரியலையா ஓகேவா hydrogen ion அது actively segregated in the filtrate பேஸ் பண்ணி வரதுனால தான் ஓகேவா தெரியறனா ஓகே அதனால தான் இது இருக்கு அடுத்த क्वेश्चन which of the following does not favor the formation of large quantities of diluted urine which of the following does not favor the formation of large quantities of diluted urines caffeine renina atrial natriuretic factors alcohol சொல்லுங்க கண்ணா சொல்லுங்க does not favor the formation of large quantities of diluted urine சூப்பரா சபரிஷ் ஓகே என்னதான் இருக்கு ஆல்கஹால் ரெனின் தான் கண்ணா ரெனின் தான் ஆப்ஷன் பி ரெனின் சூப்பர் சபரி சூப்பர் கண்ணா ஓகேவா சோ ரெனின் தான் does not form large quantities of diluted urines ரெனின் தான் ஓகேவா கண்ணா சூப்பர் எஸ் அடுத்தது ரிமூவல் ஆஃப் proximal convoluted tubules from the nephron will resulted in removal of proximal convoluted tubule from the nephron இந்த proximal convoluted tubule remove பண்ணா அது என்ன பண்ணும் ஏன் ரெனினுக்கு பாட்டு பாடக்கூடாதா proximal convoluted tubule nephron என்ன பண்ணும்னா யூரின் வந்து ரொம்ப டைல்யூட் ஆயிரும் என்ன ஆயிரும் யூரின் வந்து என்ன ஆயிரும் ரொம்ப டைல்யூட் அப்போ மோர் டைல்யூட்டட் யூரின் வந்து ரிசல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன சான்ஸ் இருக்கு மோர் டைல்யூட்டட் யூரின் வந்து ரிசல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா மோர் டைல்யூட்டட் யூரின் வந்துட்டு ரிசல்ட் ஆகிறதுக்கு சான்ஸா இருக்கு ஓகேவா மோர் டைல்யூட்டட் யூரின் வந்துட்டு ரிசல்ட் ஆகிறதுக்கு சான்ஸா இருக்கு ஓகேவா எஸ் 70 to 80% ஓகே மோர் டைல்யூட்டட் யூரின் வந்து ரிசல்ட் ஆகிறதுக்கு சான்ஸா இருக்கு சூப்பர் சாப்பா which of the following causes the increases in the sodium reabsorption in the distal convoluted tubule தள்ளி இருக்கும் அந்த இதுல இருந்து தள்ளி இருக்குதா distal convoluted tubule அதுல என்னது cause the increase of the sodium reabsorption yes da kana sodium reabsorption sodium என்ன பண்ணுது
அதேதான்ப்பா. இன்க்ரீஸ் இந்த ஆல்டோஸ்டிரான் லெவல் என்ன பண்ணி விடுது? இன்க்ரீஸ் இந்த ஆல்டோஸ்டிரான் லெவல். இந்த ஆல்டோஸ்டிரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஓகே, என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் இந்த ஆல்டோஸ்டிரான் சோடியம் அப்சார்ப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆஸ் டிஸ்டல் கன்வெர்ட்டபிள் ஆல்டோஸ்டிரான் லெவல் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சூப்பர். அடுத்தது 10th ஒன். யூஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் கிட்னி டியூரிங் ஹீமோடயாலிசிஸ் ரிசல்டின். இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷனு. எது கரெக்ட் எது தப்புன்னு எப்படி கேட்டிருக்காங்க? ஆர்டிஃபிஷியல் கிட்னி யூஸ் பண்ணும்போது ஹீமோடயாலிசிஸ் எது ரிசல்ட் பண்ணுது? நம்ம 12 முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எப்படி 12 முடிச்சிடலாம். மனம் இருந்தால் மார்கபந்து மார்க்கம் உண்டு, கேள்விப்பட்டது? use of the artificial kidney during the hemodialysis may be resulted in. அதேதான்ப்பா, அதேதான். இது ரிசல்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் ஃப்ரம் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட், ரிடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரெடியூஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் ஃப்ரம் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட், ரெடியூஸ்ட் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். ரெடியூஸ் RBC protection. ஓகேடா கண்ணா, ஃபென்டாஸ்டிக்டா. அடுத்தது சூப்பர். 11th ஒன். Match the following parts of the nephron with their function. மேட்ச் பண்ணுங்க. ஃபயர் தான், சூப்பர் ஃபயர் தான். 11th one. சொல்லுங்கடா, மேட்ச் பண்ணி சொல்லுங்க. ஒன்னை கண்டுபிடிச்சாலே அடிச்சிடலாம்டா. எஸ். ஓகேவா, ஸோ டிசெண்டிங் லிம்ப் என்சுலூப் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஒன்லி. அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 2 வந்து சொல்லலாம். ஓகேவா, பி என்ன பண்ணுது? ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் டிபியூல்ஸ் அயான்ஸ். சி வந்துட்டு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் ஒன்லி. டிஸ்டல் கன்வெர்ட்டர் டிபியூல்ஸ், கன்வெர்ட்டர் ஆஃப் சோடியம் அயான்ஸ் அண்ட் டிஸ்டல் கன்வெர்ட்டர் நியூட்ரியன்ஸ். ஓகேவா, சூப்பரா. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் சார். நாளைக்கு என்னது சார்? நாளைக்கு வந்து ஃபிசிக்ஸ்ப்பா. ஃபிசிக்ஸ் 12th பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 12th தான் நினைக்கிறேன். மதன் சார் 12th தான் சொல்லிட்டு இருந்தாரு. நாளைக்கு ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, மேட்ச் த ஐட்டம் காலம் 1 காலம் 2. என்னது? போடோசைட்ஸ், புரோட்டோ நெஃப்ரிடியா, ரீனல் கால்கிஸ். மேட்ச் பண்ணுங்க. நான் படம் பார்த்தேன், டியூடு பார்த்தேன். போடோசைட்ஸ் ஒன்று வச்சு அடிச்சிடலாமா? இல்லை, அடிக்க முடியாது. போடோசைட்ஸ் இது வருது, ஃபிலிரேஷன் ஸ்லிட்ஸ் வருது, புரோட்டோநெஃப்ரிடியா, ஆம்பிபியாசிஸ், நெஃப்ரிடியா, அனலிட்ஸ், கிறிஸ்டலின் சாசல், ரீனல் கால்குலி. சிடா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சூப்பரா. ஆப்ஷன் சி தான். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். The increase in osmolarity from outer to inner membrane, inner medullary intestinum is maintained due to. The increase in osmolarity from outer to inner medullary intestinum is maintained due to. எதனால மெயின்டைன் ஆகுது? நாளைக்கு ரெஸ்டா? நல்லது, ரெஸ்ட். எதனால மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லுங்க. க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி பிட்வீன் என்ஸ்லூப் அண்ட் வேசா ரெக்டா. அப்புறம் ஹைலி பிளட் ப்ரெஷர் இந்த குளோமருலர் கேபிலரிஸ். இல்லை வராது. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், செலக்டிவ்லி செக்ரிஷன். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஓகேவா, எஸ் தான் கண்ணா. 1 and 2.
சூப்பரா 1 and 2 1 and 2 சூப்பர் ஓகேங்களா 1 and 2 தான் பேஸ் பண்ணி தான் வருது ஓகேவா the increase in the osmolarity from outer to inner medullary intestinum is maintained due to the another close proximity between 𝑬𝒙𝒂𝒏 and 𝑽𝒂𝒂𝒏 counter current mechanism பேஸ் பண்ணி வருது ஓகேவா அடுத்த क्वेश्चन select the correct statement arterial natriuretic factors increase the blood pressure angiostensin 2 is a powerful vasodilator counter current pattern of a blood flow is not observed in a 𝑽𝒂𝒂𝒏 reduction in the glomerular filtration rate activates glomerular filtration gel cells to release renin correct statement சூப்பரா இருக்கணும் ஓகேவா இங்கே இருக்கு ஆப்ஷன் 4 தான் ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆனது ஓகேவா reduction in the glomerular filtration rate activates Ig cells to release renin அதான் என்ன பண்ணுது renin ரிலீஸ் பண்ணிட்டு ஆன்டி டயயூரிட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து இது பண்ணிட்டு அந்த வந்து ரெகுலேட் பண்றது அந்த யூரின் கண்ட்ரோல் போறத வந்து நம்ம ரெகுலேட் பண்றது ஏன்னா பாடியில வந்துட்டு வாட்டர் லாஸ் ஆயிட்டு அதிகமான வாட்டர் லாஸ் போயிட்டு நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாது அந்த பேஸ்ல கான்செப்ட் பண்றது ஓகேவா கண்ணா சூப்பர் சோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஓகே அடுத்தது which of the following would be help in the prevention of diuresis which of the following would be help in the prevention of diuresis ரெனின் மாத்தா நீங்க ஆன்சர் சொல்றீங்க படிங்களா ஓகே reabsorption of sodium water from the renal tubules due to the aldosterone ஓகேங்களா சோ ஆப்ஷன் சி தான் கண்ணா எஸ் இது ரொம்ப ஈஸி தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஓகேவா இது ரொம்ப ஈஸி தான் ஓகே அடுத்த क्वेश्चन presence of which of the following condition in urine are indicative of diabetic mellitus என்னது diabetic mellitus என்னது சூப்பர் ரக்கண்ணா சூப்பர் ஓகேவா கெட்டனோரியா அண்ட் கிளைகோசூரியா என்னது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து கெட்டனோரியா அண்ட் கிளைகோசூரியா வந்து இது அப்சர்வ் ஆகுறது ஓகேவா சூப்பர் கெட்டனோரியா அண்ட் கிளைகோசூரியா ஓகேவா லாஸ்ட் எக்ஸ்கிரீட்ல லாஸ்ட் பண்ணா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இன் எக்ஸ்கிரீட்டட் இன் ஃபார்ம் ஆஃப் pellet or paste by யாரால pellet or paste by nitrogenous waste excreted in the form of pellet or paste by இதெல்லாம் யாரால pellet or paste பாவோ பேர்ட் பேரட் அது பேஸ் பண்ணி வருது ஓகேங்களா ஏன் பேரட் வருது காக்கா அதெல்லாம் இது பண்ண வரும்னு சொல்லலாம் ஏன் அப்படி வருதுன்னா அதுக்கு வந்துட்டு பாடியே ரொம்ப குட்டியோண்டா இருக்கு அந்த பாடி சைஸ் ரொம்ப குட்டியோண்டா இருக்கு அது குட்டி சைஸ்ல பாடியில வந்து நிறைய வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ பாடியில வந்து அது வந்து டீஹைட்ரேட் ஆயிடுல ஸோ அப்படி இருக்காது பதில அது என்ன பண்ணு எச்சம் போடுது தான் நம்ம காக்கா இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் என்ன ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் செமி சாலிட் லிக்விட்ல ஃபார்ம் அதாவது பெல்லட் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேவா சூப்பர் ரக்கண்ணா ஓகேவா அதே பேவோ அப்படின்னு சூப்பர் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோகோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஓகேவா பார்த்தனால லோகோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் பார்த்துடலாமா எஸ் சொல்லுங்க லோகோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் பார்த்துருவோமா இம்புட்டு தண்டா 12 மணிக்குள்ள முடிச்சிடலாம்டா 12 மணிக்குள்ள முடிச்சுட்டு நம்ம பிரேக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் 12 o'clock முடிக்கும் 12 o'clock 4 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னும் 40 minutes தான் இருக்கு 40 minutesல இதை பத்தி நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் calcium is an important in a skeletal muscles contraction because it என்ன பண்ணுது skeletal muscles the contraction is because it binds to the troponin ஓட பைண்ட் சைடு ரிமூவ் த மாஸ்கிங் ஆஃப் த ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் அதான் சொல்லும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்தாலும் திருடெல்லாம் ஓடி போயிடுவோம் நம்ம மெக்கானிசம் படிக்கும் படிச்சோம் ஸோ பைண்ட்ஸ் த troponin to remove the masking of the active sites of the myosin ஓகேவா எஸ் ஆப்ஷன் ஏ சூப்பர் அடுத்தது the pivot joints between atlas and axis is type of the pivot joints between atlas and axis
இஸ் த டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் இது என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் இது எங்க இருக்கு அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் இங்க 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 அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் எஸ்டா எஸ்டா சூப்பர் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் சைனோவியல் ஜாயிண்ட் ஆப்ஷன் பி சைனோவியல் ஜாயிண்ட் ஓகே அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ல பேஸ் பண்ண வர ஜாயிண்ட் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ல பேஸ் பண்ண ஜாயிண்ட் என்னது சைனோவியல் ஜாயிண்ட் அவுட் ஆஃப் 𝑬𝒑𝒂𝒆 ஆஃப் ரிப் இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துறோம் 𝑬𝒑𝒂𝒆 ஆஃப் ரிப் ஹியூமன் ஒன்லி 𝑦𝒑𝒂𝒆 ஆர் ட்ரூ ரிப்ஸ் எத்தனை ட்ரூ ரிப்ஸ் அப்படிங்கிறாங்க செலக்ட் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் X and Y provides their explanation சொல்லுங்க இது நிறைய வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க நம்மளே ஒரு வாட்டி போட்டுருந்தோம் இதை இது டிஃபைன் பண்ணி எப்படி வருது அப்படின்றது எத்தனை பேர் ஆஃப் ரிப் இருக்கு எத்தனை பேர் ஆஃப் ட்ரூ ரிப் இருக்குன்னு கேட்டிருக்கான் அவ்வளவுதான் எத்தனை பேர் ஆஃப் ரிப் இருக்கு அதுல எத்தனை பேர் ஆஃப் ட்ரூ ரிப் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பான் சூப்பர் எத்தனை பேர் ஆஃப் ரிப் இருக்கு 12 pairs ஆஃப் ரிப் இருக்கு அதுல 7 வந்து என்னவா இருக்கு ட்ரூ ரிப்ஸா இருக்கு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு வென்ட்ரல் காலம் வென்ட்ரல் ஸ்டெர்னம் வந்து ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு சோ ஆப்ஷன் டி டக்கனா சூப்பர் 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 ஓகே ஆப்ஷன் டி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டபிளஸ் ஓகே அடுத்த क्वेश्चन lack of relaxation between successive stimuli is sustained muscles contraction is known as lack of relaxation between successive stimuli is sustained muscles contraction is known as spasms fatigue tetanus or tonkia lack of relaxation between successive stimuli sustained muscles contraction sustained ஆன muscles contraction வந்து இருந்துகிட்டே இருக்குமா என்ன சொல்லுவோம் டெட்டனஸ் அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் டெட்டனஸ் சொல்லுவோம் எஸ் ரா ஓகே என்ன சொல்லுவோம் டெட்டனஸ் கண்ணா டெட்டனஸ் சொல்லுவோம் ஓகேவா இப்படி ரேப்பான ஒரு இது வந்துட்டு இருக்கு டெட்டனஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஆப்ஷன் சி சூப்பர் sliding filament theory can be best explained as எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் actin myosin filament shorter and slide pause filament non shorter so when filament slide past each other myosin shorter not shorter so the yes எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் sliding filament theory can be the best explained as sliding filament theory super rakana ஓகேவா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் actin and myosin filament do not shorten but rather slides past each other do not shorten என்ன பண்ணும் rather slides past each other no slides do not short ஆகாது பட் நம்ம slides past உனக்கு மாறி உனக்கு இப்படி மாறி போயிட்டு slides past each other ஓகேவா சூப்பர் ஓகே ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது which one of the following is not a functions of the skeletal system which one of the following is not a functions for the skeletal system storage of minerals production of body heat locomotion or production of erythrocytes முடிச்சிருவோம் கவலைப்படாதீங்க டக்குன்னு முடிச்சிடலாம் கவலையப்படாதீங்க எஸ் டகனா எஸ் எதனால நடக்குது ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி ஹீட் எதனால நடக்குது ஆப்ஷன் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி ஹீட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது ஆப்ஷன் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி ஹீட் சூப்பர் இருக்கா அடுத்து செவன்த் கொஸ்டின் which of the following joints would allow no movement ஒரு நோ மூவ்மெண்ட் ஜாயின்ஸ்ல நோ மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய ஜாயிண்ட் என்னவா இருக்கு which of the following joints that allow no movement which of the following joints allow no movement எஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எது ஃபைபரஸ் ஜாயிண்ட் சூப்பரா ஓகே which of the following joint allow no movement ஃபைபரஸ் ஜாயிண்ட் அடுத்தது glenoid cavity articulates என்ன பண்ணும் glenoid cavity ஃபார்ம் ஆகிறது glenoid cavity எங்க glenoid cavity
தெரியலையா? glenoid cavity avalanche humerus and scalpa. ஓகேவா? glenoid cavity எங்க avalanche humerus and scalpa. இங்க இருக்குது glenoid cavity. ஓகேவா? humerus and scalpa. ஓகேவா? yes da humerus and scalpa. yeah அடுத்த question. Select the correct matching of the type of the joint with the example of human skeleton system. correct கேட்டிருக்காங்க. தப்பு கேட்கல, correct கேட்டிருக்காங்க. correct கேட்டிருக்காங்க. டுவெண்ட்டி நைன்த் ராகண்ணா, 29th. எஸ்டா கிளைடிங் ஜாயிண்ட் பிட்வீன் கார்பல்ஸ், பிட்வீன் கார் எப்படி ஓட்டுவோம், கையில தான் ஓட்டுவோம். கார்பல்ஸ். ஓகேவா? கார்பல். சூப்பர் ஃபென்டாஸ்டிக். அடுத்தது which one of the muscular disorder is inherited? muscular disorder inherit ஆகுது, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. which of the muscular disorder is inherited? ரொம்ப ஈஸி. muscular disorder inherited இருக்கிறது. என்ன muscular disorder? சூப்பர்ப்பா, மஸ்குலர் டயாஸ்ட்ரோபி. என்னது? மஸ்குலர் டயாஸ்ட்ரோபி தான் இன்னிரேட்டர் என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், மஸ்குலர் டயாஸ்ட்ரோபி. சூப்பர் இருக்கு. அடுத்தது கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆப்ஷன் சூப்பர் இருக்கணும். ஓகேவா? என்னது? ஆப்ஷன் 4. there are 7 pairs of vertebrals, 3 pairs வந்துட்டு vertebrals, 2 pairs வந்துட்டு என்னது vertebral ribs நம்ம சொல்றோம். ஓகேவா? எஸ்டா சூப்பர் ஃபென்டாஸ்டிக். சபரிஷ் படிக்கிற தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூப்பர் ஆன்சர் பண்றேன். மேட்ச் பண்ணுங்க. ஒன்னை வச்சா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. அதேதான்ப்பா, ஆப்ஷன் ஏ. ஒன்றை வச்சு இந்த கிளைடிங் ஜாயிண்ட் கார்பல்ஸ் இப்போ தானே பார்த்தோம், அந்த கார்பல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் ஏடாக்கண்ணா. சூப்பர். இந்த கிளைடிங் ஜாயிண்ட் இப்போ தானே பார்த்தோம், பிட்வீன் த கார்பல்ஸ் பிரச்சனை இருக்குல்ல, ஸோ இந்த கிளைடிங் ஜாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது கிளினோட கேவிட்டி வேற கிளைடிங் ஜாயிண்ட் வேண்டாம். ஓகே, கிளினோட கேவிட்டி வேற கிளைடிங் ஜாயிண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? which of this following disease is an autoimmune disorder? autoimmune தன்னைத்தானே அழித்துக் கொள்வன் இவன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனோட இம்யூன் சிஸ்டமே அழிச்சுக்கும். அது என்னது? autoimmune disorder. கண்ணா கரெக்டு தான்டா நீலம், கரெக்டு தான். எஸ், என்னது? மயஸ்தியா கிராவிஸ். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மயஸ்தியா கிராவிஸ். ஆப்ஷன் ஏ. சூப்பர் இருக்கண்ணா. மேட்ச் பண்ணுங்க. எஸ் பிடிஎஸ் ஃபேன் இல்ல, மயஸ்தியா கிராவிஸ் தான். ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி வருது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். அது ஆட்டோ இம்யூன் நம்ம இம்யூன் சிஸ்டம் பண்றது. இது ஒன்றை வச்சு அடிச்சிடலாம்ப்பா. சூப்பர். இது எப்படி பண்ணலாம்? ஒன்றை வச்சு அடிச்சிடலாம், ஏ வச்சு அடிச்சிடலாம். கவுட் வந்து என்னது? அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் அண்ட் கிறிஸ்டல்ஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன வருது? டிக்ரீஸ் இன் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். டெட்டனி நம்ம என்ன பார்த்தோம்? லோ கால்சியம் அயான்ஸ் பிளட்ல வந்து பிரச்சனை. மஸ்குலர் லெவல் வந்து என்ன வருது? ஜெனடிக் டிசார்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. சூப்பரா. அப்படியா? ஐயோ, நான் கண்ணு வச்சிட்டேனா? சரி, ஓகே, சாரா. சரி, இனிமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? சரி, சொல்லுங்க. ஓகே, அடுத்த மேட்ச். ஏன் கண்ணுக்கலாமா பவர் இருக்கு? பரவாயில்ல. இது சொல்லுங்க. ஃப்ளோட்டிங் ரிப், ஆக்ரோமியான, ஸ்கால்புலா, கிளினோட கேவிட்டி. ஃப்ளோட்டிங் ரிப் வச்சு அடிச்சிடலாமா? எஸ். ஆனால் ஃப்ளோட்டிங் ரிப் வச்சு அடிச்சிடலாம்டா.
ஃப்ளோட்டிங் ரிப் நம்ம எதுக்கு பேர் சொல்கிறோம்? அதே தான் ஃப்ளோட்டிங் ரிப் நம்ம எதுக்கு பேரை சொல்கிறோம்? அது யாரோடையுமே அட்டாச் ஆகுது. நாட் கனெக்ட் வித் ஸ்டெர்னம். அப்படியே மெதவிட்டு இருக்கும். ஸ்டெர்னத்தோட அட்டாச் இருக்கு. முன்னாடி வந்து ஸ்டெர்னத்தோட அட்டாச் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான். சூப்பர் ஆப்ஷன் ஏ தான். யாரோடையுமே அட்டாச் இருக்காது. ஓகே, ஸ்டெர்னத்தோட அட்டாச் இருக்காது. ஆப்ஷன் ஏன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து chronic autoimmune disorder affecting neuromuscular junction leading to the fatigue, weakening and paralysis of skeletal muscles is called as. Chronic autoimmune disorder affecting the neuromuscular junction leading to the fatigue, weakening and paralysis of skeletal muscles is called as. நம்ம சொல்லுவோம் myasthenia gravis autoimmune disorder பேஸ் பண்ணி வருது. ஓகேவா? myasthenia gravis ஆப்ஷன் பி. சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் பி ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டபிள். சூப்பரா. During muscular contraction, which one of the following events occurs? During muscular contraction, which one of the following events occurs? I think B மட்டும் தான் நடக்காது. ஐயோ பி மட்டும் தாங்க நடக்காது. ஓகேவா? ACDE ஒன்லி. ஓகேவா? பி மட்டும் தான் நடக்காது. ACDE. ஓகேங்களா? ஆப்ஷன் 4 பி மட்டும் தான் நடக்காது. பி மட்டும் தான் நடக்காது. ஆட் போட்டு கொள்றாங்கண்ணா. ஓகே, பி மட்டும் தான் நடக்காது. ACDE ஒன்லி. ஓகேவா? அடுத்தது மேட்ச் பண்ணுங்க. ஸ்கால்புலா, கிரானியம், ஸ்டெர்னம், வெர்டிபிரல் காலம். எஸ் ராத்தருண். ஓகே, இது சொல்லுங்க. மேட்ச் பண்ணுங்க. ஸ்கால்புலா, கிரானியம், ஸ்டெர்னம், வெர்டிபிரல் காலம். எஸ்ரா. ஒன்றை வச்சு அடிக்க முடியல, ரெண்டை வச்சு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் சி. ஓகேவா? இட்ஸ் சீடா. எஸ் ஃபென்டாஸ்டிக். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது which of the following is a correct match of the disease and its symptoms? டிசீஸும் சிம்டம்ஸும் கரெக்டாக மேட்சாக இருக்கிறது எது? டிசீஸும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கான சிம்டம்ஸும் கரெக்டாக இருக்கணுமா? எது? எஸ், ரொம்ப காமனான டிசீஸ். ரொம்ப காமனான டிசீஸ். என்ன டிசீஸ்னா ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸை பேஸ் பண்ணுறது. ரொம்ப காமனான டிசீஸ் ஆர்த்ரைட்டிஸ். ஓகேங்களா? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் இந்த சாப்டர்ல which of the following is present between the adjacent bones of the vertebral column? வெர்டிபிரல் காலத்தோட adjacent boneல பிரசன்ட் ஆகிறது என்னவா இருக்கு? adjacent. அதேதான்ப்பா, கார்டிலேஜஸ். என்னவா இருக்கு? கார்டிலேஜஸ் தான். சூப்பரா இருக்கண்ணா. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். கார்டிலேஜஸ் தான் கரெக்டான ஆன்சர். எஸ் டாக்கண்ணா. adjacent vertebral column cartilages அப்படி. ஓகேவா? லாஸ்ட் 2 more chapter கண்ணா. லாஸ்ட் 2 more chapter. இன்னும் ரெண்டு சாப்டர். லாஸ்ட் 2 more chapter. பார்த்துடலாம்ல. லாஸ்ட் 2 more chapter பார்த்துடலாம். ரெண்டு சாப்டர் தான். முடிச்சிருவாமா? எஸ். சொல்லுங்க. நான் 12 மணிக்குள்ள முடிச்சிட்டோன்னா இது இல்லைன்னா நீட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதான் பார்க்குறேன். இப்போ லாஸ்ட் 2 more chapter நம்ம 12 o'clock முடிச்சிடலாம். 12 o'clock எப்படி முடிச்சிருவோம்? ஓகேவா? எஸ். Nissel bodies are mainly composed of. எதனால கம்போஸ்ட் இருக்கும்? Nissel bodies are mainly composed of. சார் 35 ஆரம்பிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். நான் 35 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். 34 ஆயிடுச்சு, 1 minute இருக்கு. ஓகே, அப்படி சொல்லுங்க.
Nacelle bodies are mainly composed of. Yes. Free ribosome and rough endoplasmic reticulum. என்னது free ribosome and rough endoplasmic reticulum. ஓகேங்களா? Nacelle bodies are mainly composed of free ribosome and rough endoplasmic reticulum. C தான்ப்பா, C தான். Fantastic. ஓகேவா? Nacelle bodies are composed of free ribosome and rough endoplasmic reticulum. அடுத்தது myelin sheath is produced by. myelin sheath. Nephronல myelin sheath. Yes தாகண்ணா. Schwann cells and oligodendrocytes. ஓகே, Schwann cells and oligodendrocytes. என்ன சொன்னா ரன்பீர் கபூர் நோடுன்னு படிச்சிருப்போல, ரன்பீர் கபூர் நோடுன்னு படிச்சோல, ரன்பீர் நோடு. ஓகே, மறந்துட கூடாது. ஓகே, என்னது Schwann cells and oligocytes. Yes da. Schwann cells and oligodendrocytes. Super. அடுத்த question. Receptor sites for neurotransmitter are present on. Receptor sites for neurotransmitters are present on. Receptor sites for neurotransmitters present on. என்ன synaptic membraneல? Yes தாகண்ணா. சூப்பர். ஓகே, என்ன synaptic membraneல? Post synaptic membrane. என்ன synaptic membraneல? Post synaptic membrane. Option C, post synaptic membrane தான். சூப்பரா, fantastic. அவ்வளவுதான். Destructions of the anterior horn cells of the spinal cord would result in. Destruction of the anterior horn cells of spinal cord would result in a loss of. எதை loss of பண்றோம்? எதை loss of பண்றது? என்ன impulses? எதை loss பண்றதுக்கு? எது loss பண்றதுக்கு? Destruction of anterior horn cells in the spinal cord would result in the loss of. Result in the loss of voluntary motor impulses. Result in the loss of என்னது? Voluntary motor impulses. Voluntary motor impulses. ஓகேவா? இந்த impulses travel ஆகி வர்றது. ஓகேவா? Which of the following region of brain is incorrectly paired with this function? Incorrectly paired கனா correctly paired கேட்கல. Incorrectly paired. தப்பான கரெக்டான கொஸ்டின் கேக்குறாங்க. தப்பான கரெக்டான கொஸ்டின். Incorrectly paired. பார்த்தோன்னு அடிச்சிடலாம். பார்த்தோன்னு அடிச்சிடலாம். செரிபெல்லம் வந்து என்னவா இருக்கு? லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனா இருக்கு? இல்ல, என்னவா இருக்கு? இது வந்துட்டு பாடி பேலன்ஸ். ஓகேவா? மெயின்டைன் பண்றதுக்கு ஓகேவா? பாடி பேலன்ஸ் அந்த போஸ்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் தப்பான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஃபைபர் பை மோட்டார் நியூரான் அக்கர்ஸ் அட். கம்யூனியூசல் இம்பல்ஸ் ஒரு டைப் ஆஃப் இம்பல்ஸ்க்குண்ணா, ஸ்டிமுலி மாதிரி வர்றது. ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஃபைபர் பை மோட்டார் நியூரான்ஸ் அக்கர்ஸ் அட். ஓகேவா? என்னது? நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். எதை பேஸ் பண்ணி வருது? நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனை பேஸ் பண்ணி வருது. ஓகேடா, சூப்பர். அதே மாதிரி which part of the brain is responsible for the thermoregulation? பாடியில் இருக்க இந்த ஹீட் டெர்மினேஷன் பண்றது தெர்மோரெகுலேஷன். ரொம்ப ஈஸிடா. which part of the body is responsible for the thermoregulation? அதேதான், hypothalamus. which part of the body? hypothalamus. Hypothalamus responsible for the body வந்து இந்த ஹீட் எல்லாம் ஹீட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது யாரா இருக்கா? நம்ம வந்து hypothalamus தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, hypothalamus. ஓகேவா? யா hypothalamus. which of the following statement is not correct? இதெல்லாம் not correct அப்படின்னு கேக்குறாங்க.
அப்படியாடா தீபக், ரொம்ப சந்தோஷம்பா. புரிஞ்சா சரி. கண்ணா இது நாட் கரெக்ட் தான், பட் நான் இது வந்து டெலிட்டட் போர்ஷன்ரா. ஓகேவா, டெலிட்டட் போர்ஷன்ஸ். ஓகே, இதுக்கு நீ கன்சிடர் பண்ண வேணாம். டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான். ஓகே 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 ஓகே. யா பட் சி தான். ஓகே, எஸ், தெரிஞ்சிருக்கு, அதுவும் தெரிஞ்சிருக்கு, நல்ல விஷயம் தான். ஓகேவா, which one of the following receptors are specially responsible for the maintenance of balance of the body and posture? இப்பதான் பார்த்தோம். Cristae, ampullaris and macula. ஓகேங்களா, Cristae, ampullaris and macula. ஓகேங்களா, which of the following associated with the decrease of cardiac output? Which of the following is associated with the decrease of cardiac output? Cardiac output. இல்லையா? சரி. பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிக்னல்ஸ் கண்ணா, நிமோட்டிக் டாக்ஸிக் வராது, பாராசிம்பத்தட்டிக். ஓகே, என்னது பாராசிம்பத்தட்டிக் கண்ணா, பாராசிம்பத்தட்டிக் வர்றது. ஓகேவா, பாராசிம்பத்தட்டிக் வர்றது. ஓகேவா, சினாப்சிஸை ரிகார்ட் பண்ணிட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸிரா. சொல்லுங்க. சினாப்சிஸ் அக்கர் பண்ணிட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட். அதேதான், எங்க தப்பா இருக்கு? கெமிக்கல் சினாப்சிஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ் தான் ஃபாஸ்டா இருக்கும். ஓகேங்களா, அது மறந்துடக்கூடாது. ஓகே, ஸ்லோவா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டான தப்பான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். அம்புட்டு தான்ப்பா. லாஸ்ட் சாப்டர் வந்துட்டோம்ப்பா. பார்த்துடலாம். கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் பார்த்துலாமா? லாஸ்ட் சாப்டர் பார்த்துலாமா? எஸ், ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா, எலக்ட்ரிக் தான் ஃபாஸ்ட்டாக போகும், பட் குவிக்லி சீக்கிரம் செத்து போயிடும். கெமிக்கல் வந்து லாங் லாஸ்டிக்காக இருந்தால் கூட அது இன்னும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா, பார்த்துலாமா? லாஸ்ட். எஸ், அரே லாஸ்ட் வந்தாச்சு, முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோ. எஸ், ஒரு ஃபயர் போடுங்க. கடைசியாக போட போறீங்க. கடைசி சாப்டர் பார்க்க முடியும், ஃபயர் போடுங்க பார்ப்போம். செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. கடைசி சாப்டர் பார்க்க போறீங்க, ஒரு ஃபயர் போடுங்க. ஃபயரை போடுங்கன்னா சர்ப்ரைஸ் மாட்டுவோம். என்னதான் தூக்க காலங்கள் இருந்தாலும் சரி, இதை போடாம விட மாட்டோம். ஓகேவா, அதே தான். பப்ளிக் செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருந்தோம். கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துலாம். Which of the following hormones can play a significant role in osteoporosis? Osteoporosis significant role பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னது? இல்ல, என்னது பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் ப்ரோலாக்டின். பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் ப்ரோலாக்டின் தான். ஓகே, பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் ப்ரோலாக்டின் தான் சிக்னிஃபிகண்ட் ரோல் பண்ணுது. ஓகேவா, பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் ப்ரோலாக்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சி. Which of the following structure is the region is incorrectly paired with the functions? Incorrectly paired with the functions. Functions ஓட incorrectly paired ஆயிருக்கா இது?
லிம்பாட்டிக் சிஸ்டம் எமோஷனல் மோட்டருக்கு இடையே கொடுக்குறது. ஓகேவா? Which of the following hormone can play a significant role in osteoporosis? எஸ். நமக்கே கோளாறு கொடுத்துட்டாப்புல. ஓகேங்களா? எஸ்டா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன். ஓகேவா? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் என்னாச்சு? எஸ், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன்ரா. ஓகே, சூப்பர். ஃபண்டாஸ்டிக், சூப்பர். அதே மீன் பண்ண. எஸ். உமன்ஸ் ஆல்சோ. ஓகேவா? எஸ், ஈஸ்ட்ரோஜன். எஸ், உமன்ஸ் ஆல்சோ தான் அக்கட் பண்ணும். ஓகே, யா. ஓகே, இதை சொல்லுங்க. செகண்ட் ஒன் சொல்லுங்க. எஸ், இப்போ கரெக்டா. சூப்பரா பசங்களா. எஸ், ஆப்ஷன் பி எமோஷனலை பேஸ் பண்ணி வருது. இன்கரெக்ட்லி பேட் வந்து எமோஷனலி பேஸ் பண்ணி வருது. எஸ்டா சூப்பர். Which one of the following is an amino acid derived hormones? Amino acid derived hormone. Amino acid derived hormone. அதேதான். எஃபிப்ரின் எதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு? ட்ரையோசைன்லேருந்து. எதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு? எந்த அமினோ ஆசிட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு? எந்த அமினோ ஆசிட்லேருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா டைரோசைன். மறந்துடக்கூடாது. ஓகேவா? டைரோசைன் டிரைவ் ஆயிருக்கு. ஓகேவா? எஃபிப்ரின் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். The temporary endocrine gland in the human body. டெம்பரரியான endocrine gland in the human body. என்னது? temporary endocrine gland in the human body. temporary endocrine gland in the human body. என்னது? corpus luteum. temporary endocrine gland in the human body என்ன சொல்றோம்? yes, corpus luteum. சூப்பர் ரகனா. GnRH, gonadotropin releasing hormone, and hypothalamus hormone needed in the reproduction axon. reproduction axon எதுல ஆக்ட் ஆகுது? anterior pituitary gland என்ன பண்ணுது? stimulate the secretion of luteinizing hormone and follicular stimulating hormone. Okay, anterior pituitary gland என்ன பண்ணுது? stimulate the secretion of luteinizing hormone and follicular stimulating hormone. ஓகேவா? yes, super. Hypersecretion of growth hormones in adult does not cause further increases in the height because hypersecretion of growth hormones in adult does not cause further increases in height because further increase in height cause பண்ணாது. ஏன் காஸ் பண்ணாது?
ஏன் காஸ் பண்ணாதுன்னா இந்த எபிஃபைனல் பிளேஸ் க்ளோஸ்ட் ஆஃப்டர் ஆல்டோசன்ஸ். ஆல்டோசன்ஸ்க்கு அப்புறமா எபிஃபைனல் செல்ஸ் வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். எபிஃபைனல் செல்ஸ் வந்து என்ன ஆயிரும்? க்ளோஸ்ட் ஆயிரும். ஆஃப்டர் ஆல்டோசன்ஸ்க்கு அப்புறமா எபிஃபைனல் செல்ஸ் வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். ஓகேவா? which one of the following pass hormones are not antagonistic to each other having opposite effect? antagonistic each other, opposite effect இருக்கும். எது pairing hormones are not antagonistic அப்படின்னு கேட்டிருக்காங்க. are not antagonistic. என்ன வரும்? இங்கே இருக்கு. இல்ல இல்ல ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபினின். ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபினின் கண்ணா, ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபினின் தான் வரும். ஓகே, ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது கிரானுலோசா செல்ஸில். அது ஓவரி வந்து அதான் இன்ஹிபிட் பண்ணுறது. இப்போ ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனில் பேஸ் பண்ணி ரிலாக்சின் ப்ரொடியூஸ் என்ன பண்ணிட்டு ஓவரிங் அந்த பிளாசண்டா வந்து ரெடி பண்ணிட்டு சைல்டு பர்த்தில் வந்துட்டு இந்த வைடன்ஸ் ஆஃப் த சர்வீஸை கொடுக்குறது பண்ணுறது. ஓகேவா? ஸோ ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபினின். ஓகேவா? அது வராது. ஓகேவா? Yes. Change in gonadotropin releasing hormone pulse frequency in the females in a controlled by the circulating levels of. Changes in the gonadotropin releasing hormone pulse frequently in females is controlled by the circulating levels of. Yes da, என்னது? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். ஓகேவா? சூப்பர் ஏதான் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். எஸ் தான் கண்ணா, சூப்பர். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இன்ஹிபின். இன்ஹிபினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. இன்ஹிபினை பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்ஹிபினை பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி டவுட்டு நாளைக்கு பிரமிளா மேம் வருவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கெமிஸ்ட்ரியில் சிலபஸ் கரெக்டாக சொல்ல தெரியாது. ஓகே, நான் தப்பாக இப்போ அதை சொல்ல போய் நீங்கள் தப்பாக படித்து உங்களுக்கு மார்க் எதாவது போயிடுச்சுன்னா அது கஷ்டமா இல்லையா? நீங்கள் மேம் கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் மேம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா விக்கி? எஸ். அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் கிரானுலோசா செல்ஸ் ஓவரி அண்ட் இன்ஹிபிட் தி செக்ரேஷன் ஆஃப் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்தது முடிய போகிறோம். லாஸ்ட் 10 தான். லாஸ்ட் கன். which one of the following hormones is not involved in the sugar metabolism? Which one of the following hormones is not involved in the sugar metabolism? ஏண்டா நீ வேற எதோட கனெக்ட் பண்றான் பாருங்க. அதேதான் சபரேஷ். ஓகேவா? ஆல்டோஸ்டிரான். என்னது? ஆல்டோஸ்டிரான். ஓகேவா? ஆல்டோஸ்டிரான் கடைசி என்ன? ஆல்டோஸ்டிரான். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which one of the following hormone through the synthesis of elsewhere is stored and released in the master gland? elsewhere எங்கேயோ ஸ்டோர் ஆயிக்கு மாஸ்டர் கிளாண்ட்ல ரிலீஸ் ஆகுமா? வைப்பீங்களா? ஓகே. என்னம்மா டவுட்டு? ஹைப்போதலாமஸ்ல செக்ரேட் ஆகி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஹைப்போதலாமஸ்ல செக்ரேட் ஆகிட்டு போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல எது வரும் தெரியுமா? அதை நம்ம சொல்லலாம் ஏடிடிஎச், ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A chemical signal that has both endocrine and neural roles in. Both endocrine and neural roles in. The chemical signal that has both endocrine and neural roles is.
பீடா என்னது ஹார்மோனாவும் இருக்கும் நியூரல் டிரான்ஸ்மிட்டராகவும் இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கும் எபிஃப்ரின் வந்துட்டு ஹார்மோனாவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ நியூரோ டிரான்ஸ்மிட்டராக ஆட் பண்ணாதான் ஹார்மோனாவும் இருக்கும் நியூரல் டிரான்ஸ்மிட்டராகவும் ஆட் பண்ணும் எபிஃப்ரின். ஓகேவா? எஸ், இது தெரிஞ்ச விஷயம் தான். ஹார்மோனாவும் இருக்கும் நியூரல் டிரான்ஸ்மிட்டராகவும் இதாக இருக்கும். ஓகேவா? த கரெக்ட் மேட்சிங் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஆக்சிடோசின், மெலட்டோனின், ப்ரொஜெஸ்டரான், ஆர்டிஃபிஷியல் நெர்வேட்டிக் ஃபேக்டர். எது வரும் எது வரும் எது வரும் எது வரும் எது வரும் எது வரும்? அதேதான் 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 அதேதான். ஓகேவா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பில வருது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின்ரா, லாஸ்ட் கொஸ்டின். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் காஸ் ஆக்டிவேஷன் ஆஃப். லாஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் காஸ் த ஆக்டிவேஷன் ஆஃப். ஃப்ளைட் ஆர் ஃபைட் காஸ் என்ன பண்ணும்? Yes, 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 yes. The adrenal medulla leading to the increased secretion of ephedrine and non-ephedrine. Okay, adrenal medulla என்ன பண்ணுது? Leading to the increased secretion of ephedrine and non-ephedrine. Okay, C, 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 C. Okay, லாஸ்ட் இல்ல பட் இன்னும் இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்ல இன்னும் இருக்கு. ஓகேவா? இன்னும் முடிய போகுது. Which of the following factors is responsible for the formation of concentrated urine? என்ன following factors? என்ன following factors are responsible for the concentration of urine? Formation of the concentration of urine. என்ன following factors? Yes, maintaining the hyperosmolality towards the inner medullary intestinum in the kidney. Okay va? True தானே? Yeah. Okay. Super, super. Maintaining the hyperosmolality towards the inner medullary intestinum of the kidney. Super ராகனா. Okay va? Match பண்ணுங்க பாப்போம். இன்சுலின், தைராய்ட்சின், கார்டிகாய்ட்ஸ், growth ஹார்மோன். இன்சுலின், தைராய்ட்சின், கார்டிகாய்ட்ஸ், growth ஹார்மோன். முடிய போது நாளை நாள் தான், நாளை நாள் தான். இன்சுலின் என்ன பண்ணும்? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், அதை வச்சே படிச்சிடலாம். ஓகேங்களா? தைராய்ட்சின் காய்டர், கார்டிகாய்ட்ஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். growth ஹார்மோன்ஸ் வந்து இல்ல ஆக்ரோமெகாலி, growth ஹார்மோன்ஸ் ஆக்ரோமெகாலி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி டக்கணும். growth ஹார்மோன் தான் வருது, ஆக்ரோமெகாலி டிட்டர்மைன் பண்ணுது. growth ஹார்மோன் டிட்டர்மைன் பண்ணுது, ஆக்ரோமெகாலி டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது, how does steroid hormones influence the cellular activity? How does steroid hormones influence the cellular activity? Cellular activity determine பண்ணுது. Seventeenth one. How does steroid hormone முடிய போற last three டக்கணும். How does steroid hormone influence the cellular activities? எப்படி சூப்பர் ராகனா, சூப்பர் 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 சூப்பர். எப்படி இது பண்ணுது? பைண்டிங் டு த டிஎன்ஏ அண்ட் ஃபார்மிங் ஆஃப் ஜீனோம் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, பைண்டிங் டு த டிஎன்ஏ அண்ட் ஃபார்மிங் a ஜீனோம் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் பி. லாஸ்ட் டூ. டயக்ராம் தெரியுதா? ஏ பி அண்ட் சி ஐடென்டிஃபை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஏ, இது பி, இது சி. ஏ பி அண்ட் சி ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ பி அண்ட் சி ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து என்னவா இருக்கு? புரோட்டீன் ஹார்மோனு. பி வந்து என்னவா இருக்கு? ரிசப்டாரு. சி வந்து தான் நமக்கு என்ன பார்த்தோம்? எஸ், சைக்ளிக்
ஏஎம்பி. சி வந்து எப்படி இருக்கு? சைக்ளிக் ஏஎம்பியா இருக்கு. ஓகேவா? இன்னும் ரெண்டு தாண்டா. ஆர்டிஃபிஷியல் லைட் எக்ஸ்டெண்ட் ஒர்க் டைம் அண்ட் ரெடியூஸ் ஸ்லீப் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த ஆக்டிவிட்டி ஆஃப். Artificial light extended the work time and reduced sleep time. Distribute the activity of. முடிய போது. Distribute the activity of என்னது? Yes, pineal gland. Distribute the activities of pineal gland தான். ஓகேவா கண்ணா? எஸ் டா. எஸ். இப்போ லாஸ்ட். இது லாஸ்ட் தான்டா. இதுக்கு மேல क्वेश्चंस இல்ல. ஓகேவா? லாஸ்ட். ஹார்மோன் ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் ஃப்ரம் தி நியூரோ ஹைப்போஃபிசிஸ் ஆர். லாஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் क्वेश्चन இன்னைக்கான லாஸ்ட் क्वेश्चन. ஹார்மோன் ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி நியூரோ ஹைப்போஃபிசிஸ் ஆர். ஹார்மோன் ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் இன் நியூரோ ஹைப்போஃபிசிஸ் ஆர். ஓகேவா? சரி, இதோட क्वेश्चனை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் கமெண்ட்னா மெயின் கமெண்ட்ல சொல்லுங்க. மெயின் கமெண்ட்ல போட்டு வைங்க. ஓகேவா? இதோட क्वेश्चन, இதோட ஆன்சர் என்ன வரும்ன்றத நம்ம மெயின் கமெண்ட்ல போட்டு வைங்க. இங்கேயே போட்டுட்டீங்க, பட் மெயின் கமெண்ட்லயும் மறக்காம போட்டுருங்க. ஓகேங்களா? மெயின் கமெண்ட்ல போட்டு வச்சிருங்க. இதோட நம்ம கரெக்டா 12 மணி ஆச்சு. இதோட நம்ம இன்னைக்கு இதை முடித்து விட்டோம். எஸ், ஃபைன், கிளியரா? ஓகேவா? முடிச்சிட்டோமா? அம்புட்டு தாண்டா. செஷன் லைக் பண்ண அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. யாராவது செஷன் லைக் பண்ணாம இந்த செஷன் லைக் பண்ணாம அந்த செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? முடிச்சாச்சு. வெற்றிகரமா முடித்து விட்டாச்சு. எஸ், ஓகே. எஸ் டா. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா? ஓகே. போய் தூங்குங்க. ஓகேவா? எல்லாரும் போய் நல்லா தூங்க. ஓகே, குட் நைட் ரா. குட் நைட் கண்ணா. குட் நைட். பாய். சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். ஓகேவா? பாய்டா.